இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதி 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். அதில் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வசனம் 12ஆம் வசனத்திலே, ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். அந்த யோவாஸ் என்கிற ராஜா அவன் அபிஷேகம் பண்ணப்பட போது 7 வயதாக இருந்தான். அரசியல் படுகொலைக்காக அவனுடைய பாட்டி, அவன் கூட பிறந்தவர்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள். அவங்க அப்பா யுத்தத்தில் மரித்து போயிட்டாங்க. அவரும் படுகொலை செய்யப்பட்டார். தாய்மாமனாகிய அந்த ஆசாரியர் அவங்க அத்தை எடுத்து வளர்க்குறாங்க. அவன் 6 வருடம் அவங்களுடைய பாதுகாப்பில் இருந்து வளர்க்கப்படுகிறான். 7வது வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போவது இந்த சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுக்கிறார்கள். இப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். சாட்சியின் ஆகமங்கள் என்பது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட அந்த 10 கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமல். ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, ராஜாவாக இருக்கிறவன், பிரபுவாக இருக்கிறவன், நான் உங்களை விட உயர்ந்தவன், நான் உங்கள்கிட்ட சரிக்கு சமமாக பேசுறதுக்கு நீங்கள் சரியில்லை என்று சொல்லி ஒரு இருமாப்பு பெருமை வராதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை, பைபிளை அனுதினமும் வாசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளணுமா. அவன் ராஜாவாக இருந்தால் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரப்போகிறதில்ல. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தன்னிடத்திலே உருவாவதற்கும் அந்த பயத்தோடு ஜனங்களை ஆளுவதற்கும் அவன் கற்றுக்கொள்வதற்காக வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு நாள் வாசித்தோம், ஒரு நாள் வாசித்தோம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வாசித்தோம் என்று இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து தியானிக்க வேண்டும். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அநேக கிறிஸ்தவர்கள், அது பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிற அனுபவம் அவரிடத்தில் இல்லை. அனுதினமும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை. அநேக போதகர்களும் நான் பார்த்த வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்காக சனிக்கிழமை உட்கார்ந்து பழைய காலத்தில் கண்கார்டன்ஸு அந்த புஸ்தகங்களை வாசித்து தியான குறிப்பு எடுப்புகிறத தான் நான் பார்த்துருக்குறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் கூகுளில் செக் பண்ணி மெசேஜை எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடி அநேகர் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். அப்படி செய்வதனால் நாம் மாத்திரமல்ல, தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்போ நம்ம உலகத்தில் சந்தோஷமாக நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் சுபிட்சமாய் வாழ வேண்டும் என்றால் நாம் வேதத்தை வாசித்து தியானித்து அதன் பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆமென்.